ஓகே, வணக்கம். முந்தா நேற்று பொதுக்குழு விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னா 100% வின் பண்ணுவோம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும் இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு, ரொம்ப நம்பிக்கை இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஹைண்டில் இருக்குது. அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா. ஸோ 2025 ஜான்வரியில் தமிழகத்தில் மொத்த ஓட்டு உரிமை இருக்கவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6,31,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் 3,24,00,000 பெண்கள், 3,11,00,000 ஆண்கள் ஈக்குவலாக டிவைட் ஆகியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 16லேருந்து 34 வயசு வரை இளைஞர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 34 வயசு, அதனால என்ன வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். இளைஞர்கள் இதில் 33.5% பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த ஒட்டுமொத்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல 6,31,00,000. இதில் 16லேருந்து 34 வயசு வரைக்கும் 33% இருக்காங்க. ஸோ 2,08,00,000 வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி ஏஜில் உள்ளவங்க வரைக்கும் 18லேருந்து வச்சுக்கோங்களேன். 2,08,00,000 இருக்காங்க. ஸோ 34 to 40 வயசு நடுத்தர குரூப்பு. நிறைய பூமர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 34 to 40 ரொம்ப குரூஷியலான ஒரு ஏஜ். அதில் 10% பேர் இருக்காங்க, 63 லட்சம் பேர் இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 41லேருந்து ஓல்டு குரூப் இருக்குல்ல, 18, 19 வரை வச்சுக்கோங்க, 56%. ஸோ இதை பிரித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யங்ஸ்டர்ஸ் 16, 18லேருந்து 34 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்? 2,08,00,000 பேர் இருக்கீங்க. கரெக்டாக 33.5% இருக்கீங்க. ஓகே, ஸோ இதில் 2021 எலெக்ஷன் டர்ன் அவுட் பார்ப்போம். 2021 சட்டமன்ற எலெக்ஷனில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தார் இல்லையா, அந்த எலெக்ஷனில் டிஎம்கே 46% வாங்குச்சு, ஏடிஎம்கே 40% வாங்குச்சு, அதர்ஸ் மீதி 14%. அதில் இந்த சங்கி சைமன்லாம் ஒரு வரணும் வைங்களேன். ஸோ 2021 எலெக்ஷனில் 76% டர்ன் அவுட் இருக்கு. நம்ம ஊரில் யூஸ்வலாக நிறைய பேர் ஓட் போடுவாங்க. ஓகே, ஸோ விஜய் அண்ணன் இன்னொன்று யோசிச்சு பாருங்க, ஏன் அவர் வின் பண்ண முடியும் நம்புறாருன்னா, 1977 எலெக்ஷன் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு மதுரை மாநாட்டில் பேசினாங்க. ஏன்னா அந்த எலெக்ஷன் 1977 மும்முனை போட்டியாக இருந்துச்சு. ஒன்று ஏடிஎம்கே எம்ஜிஆர், டிஎம்கே கலைஞர் அவர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதர்ஸ் 14%, இவங்க காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குள்ளதான் நடந்துச்சு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வெறும் 33.5% எடுத்தார், 144 சீட் வின் பண்ணாரு. சரிங்களா? அதில் டிஎம்கே 24.9, 48 சீட்டு, காங்கிரஸ் 20.4, 32 சீட்டு. சரிங்களா? இதுல திரும்ப சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் 34.5% தான் ஓட்டு எடுத்தாரு. ஆனா சிங்கிள் மெஜாரிட்டியா 144 சீட் வின் பண்ண முடிஞ்சது அவரால். ஸோ எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் உண்மையிலே கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ 2026 எலெக்ஷனுக்கே வாங்க. அடுத்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் 75% தான் ஓட்டு போல் ஆகுதுன்னே வச்சுக்கலாம். அப்படி போல் ஆகும்போது மொத்த வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6,31,00,000. கரெக்டா? ஸோ அதில் போல் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா 75% தான் ஆகுது. ஸோ 4,70,00,000 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. அதில் 10% ஓட்டை எடுத்துருங்க. ஏன்னா அது நம்ம சைமனுக்கு போகலாம், நாம் தமிழர் சைமனுக்கு போக முடியும், ப்ளஸ் சில சுயேட்சைகள் நோட்டா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஓட்டு 10%, 47 லட்சம் ஓட்டு எடுத்துருங்க. ஸோ மீதி இருக்கிற என்ன ஓட்டு இருக்கு? 4.23 லட்சம், 4,23,00,000 ஓட்டு இருக்கு. சரிங்களா? இதுல வின்னிங் பெர்சன்டேஜ் 33. ஓகேவா? ஏன்னா இப்ப வரைக்கும் உண்மை நிலவரம் என்னன்னா, நிறைய கணக்கெடுப்புகள் எல்லா சர்வேலையுமே யார் வின் பண்றாங்கிறது தெளிவா தெரியல. ஏன்னா எல்லாரும் நெக் டு நெக்கா வர்றாங்க. சாம்பிளிங் ஒரு 10% டிஃபரன்ஸ் இருந்துச்சு, 5% டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா சொல்ல முடியும். பட் இங்க அப்படி இல்லை, நெக் டு நெக்கா வர்றதுனால அவங்களால டிக்ளேர் பண்ண முடியாம இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 10% ஓட்டு, ஓகே சாரி, வின்னிங் பெர்சன்டேஜ் நம்ம 33% தான். ஆனா நாம
35% எடுப்போம். ஏன்னா விஜய் அண்ணன் cannot cheat அப்படின்னு வின் பண்ணா மட்டும்தான் அவரால் வின் பண்ண முடியும். ஏன்னா கடைசி நேரத்தில் என்னென்னமோ பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. ஸோ 35% இஸ் எலெக்ஷன் வின். ஓகேவா? இந்த எலெக்ஷன்ல இதுல நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 16 இருந்து 34 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 1,41,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 75%ல நான் வர்றேன், போலிங்ல வர்றேன். ஸோ அதுல 60% மட்டும் இந்த 16 இருந்து 34 வயசு வரைக்கும் உள்ள ஆளுங்கள்கிட்ட, ஏஜ்ல உள்ள மென் அண்ட் உமன் கிட்ட விஜய் அண்ணா 60% கேரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அண்ணன் 74 லட்சம் ஓட்டு எடுப்பாரு. ஓகேங்களா? இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட மட்டும் 84 லட்சம் ஓட்டு எடுப்பாரு. அப்புறம் நான் சொன்ன இந்த பூமர் கோஷ்டி, என்னோட கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியான, நானே பூமர் லிஸ்ட்ல வந்துட்டேன். எனிவே 35 இருந்து 40 ஏஜ் இருக்காங்க இல்லையா, அதுல மொத்தம் 42 லட்சம் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 35 இருந்து 40 ஏஜ் வரைக்கும் உள்ள ஆம்பளைங்கள்ட்ட வெறும் 30% அவரால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுன்னு வைங்களேன். வெறும் 30% அவங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா 12 லட்சம் ஓட்டு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது வயசான கோஷ்டின்னு வைங்களேன், அங்கிள்ஸ், ஆன்டிஸ், பெரிய பூமர்ஸ், அந்த மாதிரி குரூப் இருக்கு இல்லையா, வயசான தாத்தா பாட்டி, அவங்க கிட்ட வெறும் 20%. இந்த 20% ரியலாவே கிரிட்டிக்கல். ஓகேவா? இந்த 20% ஓட்டு விஜய் அண்ணா எடுத்தாருன்னா 47 லட்சம் ஓட்டு கிடைக்கும். இப்படி 3 செக்மெண்ட்லயும் நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னா 1.1 கோடியே 43 லட்சம் ஓட்டு விஜய் அண்ணனால வாங்க முடியும். இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா இதை வாங்க முடியும். ஸோ வின்னிங்க்கு இருக்கிறது 35%, 1 கோடியே 48 லட்சம் தான். சரிங்களா? அதுல இந்த மாதிரி, அது நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, வெறும் 18 இருந்து 34 வயசு வரைக்கும் உள்ள யங்ஸ்டர் கிட்ட விஜய் அண்ணனால வெறும் 60% எடுக்க முடிஞ்சா போதும், 84 லட்சம் ஓட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது விஜய் அண்ணனால 1.43 கோடி ஓட்டு எடுக்க முடியும். இது 34%. ஓகேங்களா? வின்னுக்கு கிட்ட போய் நிப்பாரு அண்ணன். ஓகே. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, 18 இருந்து 34 வயசு, வெறும் 65% எடுக்க முடிஞ்சதுன்னா விஜய் அண்ணன் அதுல அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட 91 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூமர்ஸ் இருக்காங்களா, ஸ்லைட் பூமர்ஸ், 35 இருந்து 40, அவங்க கிட்ட வெறும் 33% எடுக்க முடிஞ்சதுன்னா, அதுல யங்ஸ்டர்ஸும் வராங்க, அதனால சொல்றேன், 14 லட்சம் ஓட்டு கிடைக்கும். இப்படி எடுத்து அந்த ஓல்டு 20% அதுக்கு மேல வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இருந்துச்சுன்னா விஜய் அண்ணன் 1 கோடியே 52 லட்சம் ஓட்டு எடுப்பாரு. அப்ப அது 36% ஓட்டு. சரிங்களா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் விஜய் அண்ணனை இதுவரைக்கும் ஸ்ட்ராங்கா, கான்பிடென்டா 100க்கு 100 நம்ம அடிக்கணும்னு சொல்றாரு. ஓகே. இன்னொன்னு, இந்த பெருசுங்க இருக்குல்ல 40+ அவங்க கிட்ட எப்படி 20% ஓட்டு எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய கம்பசுத்திரம் எல்லாம் கிடையாது. வெறும் 47 லட்சம் ஓட்டு தானே அவங்க நம்ம வரணும். நாம இருக்குமா? வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்களா? போய் மண்டையை கழுவுங்க, டெய்லி கழுவுங்க, வேற வழியே கிடையாது. போற வழியில கடைக்கு போனீங்களா, பெருசுங்க குத்த வச்சு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க மண்டையை கழுவுங்க. கடைக்காரர் இருப்பாரா, கடைக்காரர் எதையாச்சும் சொல்லுங்க, நடக்கிறத பார்த்து பொய்யா கூட சொல்லுங்க, பிரச்சனையே கிடையாது. உண்மை சொன்னாலே அவங்க கழுவி ஊத்திட்டு ஓட்டு போடுவாங்க. சரியா? ஸோ டெய்லி இன்னிலேருந்து ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வேலை நம்ம செய்யணும். இந்த யங்ஸ்டர்ஸ் 18 இருந்து 34 வயசு உள்ள யங்ஸ்டர்ஸ் ஒரு வேலை செய்யணும். இப்ப வாக்காளர் திருத்த மசோதா வந்திருக்குது. வாக்காளர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கங்க. சரியா? உங்க வாக்காளர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அது இருக்கணும். இன்னொன்னு, அண்ணன், அக்காக்கள்லாம் நல்லா ஓட்டு போடுவாங்க விஜய் அண்ணனுக்கு. அம்மா, அப்பா, பாட்டி இவங்கள டார்கெட் பண்ணுங்க. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா இவங்கள டார்கெட் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், இந்த யங்ஸ்டர்ஸ் 18 இருந்து 34 வயசு உள்ள யங்ஸ்டர்ஸ் அம்மா அப்பாவை, தாத்தா பாட்டியை டார்கெட் பண்ணுங்க. அப்படி டார்கெட் பண்ணி அவங்கள மண்டையை கழுவுறது இல்ல, மண்டைய இன்னும் மசாலா மைண்ட் இது பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அவங்க ஒருத்தராவது ஓட்டு போடுவாங்க, அம்மா அப்பால ஒருத்தராவது ஓட்டு போடுவாங்க. அது வந்துச்சுனாலே நாம இந்த எலெக்ஷனை டர்ன் ஓவர் பண்ணி வின் பண்ண முடியும்.
ஓகே, இன்னும் ஒண்ணு, பாதி பேர் இந்த 35லேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, என்ன இவன் ஆக்டர் தானே, ஆஃப்டர் ஆல் ஒரு ஆக்டர் இவன் என்ன பண்ணி கிழிச்சிருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், நீ ஒரு நாளைக்கு 2000லேருந்து 3000 தான் பெரிய சம்பளம் வாங்குறேன்னா அவ்வளவுதான் வாங்க முடியும் உன்னால, சரியா? இந்த ரொம்ப பாமர மக்கள் அன்றாட வேலைக்கு செல்றவங்க எல்லாம் திங்க் பண்றது கிடையாது. இந்த ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்ப்பானுங்கல்ல, பூமர்ஸ், அவனுக்கு தான் இதை திங்க் பண்றானுங்க. வீடு இஎம்ஐல இருக்கும், காரு இஎம்ஐல இருக்கும். இவன் தான் பெரிய ஆள் மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் உனக்கு சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க போயிட்டு உங்க கட்சியில இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏ விடுங்க, பெரிய கோசி, ஆயிரக்கணக்கான கோடி. அது வட்ட செயலாளர், கவுன்சிலர் யூஸ் பண்ற காரை பாருங்க. நீ என்ன காரை யூஸ் பண்றன்னு பாரு. நீ என்ன காரை யூஸ் பண்ணுவேன்? ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவேன் மேக்சிமம் போனீங்கன்னா, இல்ல ஒரு ஹோண்டா சிட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அவன் ஃபார்ச்சுனர் யூஸ் பண்ணுவான். அதோட டயரை கூட அவனால வாங்க முடியாது, சரியா? ஏன்னா நீ வீட்டுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருப்ப, காருக்கு இஎம்ஐ கட்டுவ. ஆனா நீ பெரிய ஆள் மாதிரி, என்ன அவனுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், என்ன தெரிஞ்சிட அவனுக்கு? புது ஆளுங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க. விஜய் என்ன ஆக்டரால், அவன் ஆக்டருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த ஆளுக்கு 250 கோடி சம்பளம். அந்த ஆள் கொடுக்கறது 120 நாள் கால் ஷீட். ஒரு நாளைக்கு 2 கோடி சம்பளம், சரியா? ஒரு நாளைக்கு 2 கோடி. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஊர்ல கவர்மெண்ட் வேலைக்கு ஏன் செட்டில் ஆவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2500 ரூபா 3000 ரூபாய் சம்பளம் கொடுப்பான். 4000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பான்னு வைங்களேன். 2500லேருந்து 4000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பான். அந்த வேலைக்கு கும்பிடு போட்டுட்டு காசை ஸ்பெண்ட் பண்ணி, இந்த காசை செலவு பண்ணி பல லட்சம் கொடுத்து கூட அந்த கவர்மெண்ட் வேலை ஏன் உட்கார்றாங்கன்னா, சேஃப் வேலை நமக்கு வந்துருப்பா, நல்ல சம்பளம் மாசம் கொடுத்துருவாங்க, கிம்பளமும் கிடைக்கும். இதுக்காக தான் நீங்க போறீங்க, ஓகேவா? நான் கூட ட்ரை பண்ணிருக்கேன் முன்னாடி. ஆனா ஒருத்தன் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா சம்பளம், அதை விட்டுட்டு ஒருத்தன் வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்றான்னா, அவன் சம்திங் செய்யணும்னு நான் நினைக்கிறான். ஓகே, சோ அதுக்கு நான் ஆக்ஸ்போர்ட்லயும் ஃபாரின்ல எல்லாம் படிச்சுட்டு வர தேவையில்ல. காமராஜர் தான் நம்ம ஊருக்கு நல்லது பண்ணாரு, சரிங்களா? அந்த ஆளு 8ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆனாரான்னு தெரியாது. சோ நல்லது பண்ணணும் ஒரு மனசு வச்சு ஒருத்தன் வர்றான். இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணாம அடிச்சோம்னா நமக்கு தேவையான சில விஷயங்கள் கிடைக்கலாம், ஒரு சான்ஸ் இருக்கு. திரும்பவும் இதே டிஎம்கே வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் இருக்க போகுது, ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நீங்க போன் எடுத்து பாருங்க, ஃபாரின்ல ஒரு ரோடு எப்படி இருக்கு, நம்ம ஊர்ல எப்படி இருக்கு, ஃபாரின்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அமெரிக்காவோ யூரோப்போ சிங்கப்பூரோ எடுங்க, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நம்மது எப்படி இருக்குது. நம்ம எவ்வளவு கேவலமான, ஆப்பிரிக்கன்ஸை விட கேவலமான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறானுங்க. இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கொள்ளை, திருடுறது, கரப்ஷன், ஓகேவா? இந்த விஜய் அண்ணன் ஒழிச்சு கட்டிட்டாருன்னா, அதே மாதிரி இன்னொன்னு, அவங்க ஊர்ல எல்லாம் நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, லேடிஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அந்த ஊர்ல. ஏன்னா சேஃப்டிக்கு பயப்பட தேவை கிடையாது. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. விஜய் அண்ணன் 2 விஷயம் பண்ணா போதுண்ணே. ஒன்னு சேஃப்டி, இன்னொன்னு கரப்ஷனை நீ ஒழிச்சு கட்டிட்டேன்னா 20 வருஷத்துக்கு ஒன்னு அடிக்க முடியாது. இதை பண்ணு, நம்ம வின் பண்ணுவோம். இந்த எலெக்ஷன்ல மறுபடியும் சொல்றேன், இந்த யங்ஸ்டர்ஸ் பண்ண வேண்டிய வேலை, ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேரு இருக்குதான்னு பாத்துக்குங்க. இன்னொன்னு, இன்னையில இருந்தே அப்பா அம்மாவை மண்டே கழுவுற வேலையை பாருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸையும், சரிங்களா? இதை பண்ணணும்னா 2026ல நம்ம யோசிக்கிற சேஞ்ச் வரும், வெற்றி நிச்சயம்.